இம்யூனிட்டி பூஸ்டிங், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறது, குட் ஃபார் ஐஸ்னு நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் ஒரே ஒரு கீரையில். அது புளிச்சக்கீரை. இன்றைக்கி அதன் பழம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு மூடி வச்சுட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி தண்ணி எல்லாம் வடித்து கீரையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 1/2 கப், தக்காளி 1/2 கப் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் லைட்டாக பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சதும் அந்த கீரையை அப்படியே எடுத்து அதில் போட்டுட்டு 1 கப் புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஒரு கை அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா புளிச்சக்கீரை ரெடி. நார்மலாக நம்ம கீரைக்கு எண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிடுவோம். பட் இந்த கீரைக்கு நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட ஏதோ அப்பளமோ வடகமோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு இன்னும் ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Lakshu.